தனுசு ராசி அன்பர்களே, செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்? இதுவரை மீனத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ மேச மனையில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். எதுவரைக்கு இருக்க போகிறார்னா 20/6/2026 வரை மேசத்தில் ஆட்சி பலம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 12க்குரியவன், விரயத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் ஆட்சியாக வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் செவ்வாய் பகவான். அப்போ யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நல்ல செய்திகளை தரக்கூடிய சுப மங்களகரமான நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய, உங்கள் மனசுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய, எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் தடை நிவர்த்தியாகக்கூடிய, பூர்வ புண்ணியத்தில் அதாவது உங்களுடைய பூர்வீகத்தில் எதெல்லாம் பிரச்சனைகள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசுக்கு நிச்சயமாக அமைய இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம், 5ஆம் இடம். அப்போ 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கும். குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது. அப்போ குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது எந்த காலேஜில் எந்த கோர்ஸில் எங்கே படிக்கணுமோ அதை பற்றியான சிந்தனைகள், அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் வெற்றிகரமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், இந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கெல்லாம் இது நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மையான 5க்குரிய வலிமை பெறுகிறதே. 5ஆம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கும், உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கும். அப்போ குலதெய்வத்தினுடைய அருளால், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால், அந்த பிரபஞ்சத்தினுடைய அருளாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த தனுசு ராசிக்கு பிரகாசமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 12க்குரியவனும் அதே செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் பகவான் 12க்குரியவனாக இருக்கிறார். அப்போது நிச்சயமாக நிறைய பேர் ட்ராவல் செய்ய, ஏன்னா 12ங்கிறது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது ட்ராவல் செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும். ஒன்று தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக, ஏதாவது ஒரு ரீதியாக, அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது ட்ராவல் பண்ணக்கூடிய, உங்கள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த இடத்த போயிட்டு வரக்கூடிய, இதெல்லாமே நல்லாயிருக்கும். ட்ராவலிங் என்பது கண்டிப்பாக உண்டு இந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடம் என்பது மூலதனத்தை, அதாவது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய லாங் டேர்முக்காகவே ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு சேமிப்பு வைக்கணும் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 12ஆம் இடம் தான். ஸோ அது நல்லா இருக்குது. இந்த சிபிசிஐடி மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சூப்பராக இருக்க போகுது. செவ்வாய் வலிமை பெறுது. மெடிக்கல் சார்ந்த எல்லாம் மெடிக்கல் போகணுங்கிற எண்ணத்தோடு உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இதில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 28/5/2026 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அஸ்வினி அப்படிங்கிறது கேது. அந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம், இந்த செவ்வாய் கேது, இந்த இடம் நிலம் இதில் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை, இடம் வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கேதுங்கிறது எப்படியாவது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த காலகட்டத்தில் யாராவது டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் செவ்வாய் சகோதரக்காரகன், அந்த சகோதரக்காரகன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால
அந்த சகோதர உறவுகளில் விரிசல் வராமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு என்பதையும், அதே சமயத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது, அந்நியர்களோட ஒரு லவ் அப்படிங்கிறது, ஒரு அஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு சம்பந்தப்பட்டவர்கள், அயல் நாட்டு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் போகக்கூடிய, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு. எனக்கு ஏதுனாலே ஒரு அந்நியர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லவா? அப்போ கண்டிப்பாக அதை கொடுக்கக்கூடிய தன்மை, ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு. கேதுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம், ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும், கோயில் திருப்பணிகள் செய்யக்கூடிய தன்மை. ஸோ இந்த அந்த பொதுநலத்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசுக்கு ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு 6க்குரியவன் 11க்குரியவன். அப்போ கடனை பற்றிய சிந்தனைகள், கடனை வாங்குறது, நிலத்துக்காக கடனை வாங்குறது, அந்த சுக்கிரனுங்கிறது இடம், நிலம். அப்போ இடத்தை வாங்குவது, நிலத்தை வாங்குறது, வீட்டை வாங்குறது, ஆல்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி அந்த சொகுசு தன்மைக்குள்ளே கொண்டு செல்லும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கடனை வாங்கி இடத்த வாங்குறது, நிலத்தை வாங்குறது, இடத்த வாங்குறது, வீடு வாங்குவது, இதெல்லாம் அந்த கடனை வாங்கி செய்யக்கூடிய சில தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். 5, 11 5ஆம் அதிபதி செவ்வாய், 11ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 5, 11 கனெக்ட் ஆகிறதுனால இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. 11ங்கிறது லாபம் அல்லவா? லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 11 என்பது மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். எதெல்லாம் செயல்படுத்த முடியாமல், எதெல்லாம் நடக்காமல் இருந்தது, சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். என்ன? திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அப்போ திருமணம் கைகூடக்கூடிய தன்மை உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ. அப்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய இருக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். எப்போ? 16/6/2026 முதல். கிருத்திகை அப்படிங்கிறது சூரியன். சூரியனுங்கிறது இந்த தனுசுக்கு 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போது அந்த சூரியன் பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 5க்குரியவன், 5, 9 கனெக்ட் ஆகுது. அப்போ 5, 9ன்னா அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ குழந்தைகளால் பாக்கியம். 5ங்கிறது குழந்தை, 9ங்கிறது பாக்கியம். அப்போ குழந்தைகளால் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அல்லது உங்களுக்கு பூர்வீகத்தால் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, உயர் கல்வி படிக்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க, ஒரு யூஜி முடிச்சிருந்தா ஒரு பிஜி படிக்கணும், அல்லது தூர தேசத்தில். 9ங்கிறது தூரம். அப்போது தூரத்தில் போய் படிக்கணும், ஒரு வெளிநாடாக கூட இருக்கலாம். அப்போது தூரத்தில் போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அது என்ன பாக்கியம் வேணால் எடுத்துக்கலாம். தொழில் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு தொழில் சக்ஸஸ் ஆகும். சூரியனுங்கிறது அல்லவா அதிகாரம். ஒரு சிலருக்கு தலைமை பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதி வெற்றி பெறக்கூடிய தன்மை, அல்லது அரசாங்க எக்ஸாமுக்கு தான் போகணும், அதை சார்ந்த கல்வியை படிக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், MBA படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஆழமாக பதியக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். தகப்பன் மூலமாக நல்லவைகள், அப்பா மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நடக்கும். ஏன்னா 9 அப்படிங்கிறது தந்தையும் குறிக்கக்கூடியது. அரசு காரியங்கள், அரசியல்வாதிகள், இவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய, இதுவரைக்கும் நடக்கலைன்னு எடுத்த ஒரு நல்ல விஷயம் நடந்து அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், பாக்கியங்கள், குழந்தை பாக்கியம், வேலை பண பாக்கியம், இந்த மாதிரி நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்
இந்த தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? வேலையா தொழிலா? சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில்? வேலையில் இருக்கிற எப்போ ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? இப்போ +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ திருமணம் நடக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.